பத்திரிகைகள் எல்லாம் முதல் பக்க செய்தியா வெளியிடக்கூடிய அளவிற்கு ரொம்ப பரபரப்பாக வெளியிட்டிருப்பதை நீங்கள் படித்திருப்பீர்கள். அதாவது நாட்டில் குற்றங்கள் எங்கே அதிகமாக நடக்கின்றதோ அந்த இடத்துல குற்றங்களை குறைப்பதற்காக போலீசார் அடிக்கடி ரைடு விடுறத நாம பார்ப்போம். எடுத்துக்காட்டுக்கு ஒரு விபச்சாரம் அதிகமாக பெருகிருச்சு அப்படின்னு சொன்னா சில லாட்ஜுகள்ல போய் ரைடு விடுவாங்க. ரைடு விட்டு அழகிகள் கைது அப்படின்னு சொல்லி நம்ம அழகிகள் மட்டும் தனியா விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரியும் அவங்களுக்கு துணைக்கு வேற யாருமே இல்லாம ஆள்களை எல்லாம் பிடிக்காம அழகிகளை மட்டும் பிடிச்ச மாதிரி கணக்கு காட்டுவான். அதே மாதிரி கள்ளச்சாராயம் பெறுதுன்னா காய்ச்சி இடத்துல போய் ரைடு விடுவான். கள்ளச்சாராயத்தை கைப்பற்றணும், இத்தனை கள்ளச்சாராயம் அழிப்பு, கள்ளச்சாராயம் காய்ச்சியவர்கள் கைதுன்னு போடுவான். இப்படி தவறு நடக்கக்கூடிய இடத்துல போய் ரைடு விடுறது இந்த போலீசாரினுடைய வளமையில தொன்று தொட்டு இருக்கின்றது. இது என்னன்னா தமிழ்நாட்டில் கொலைகள் அதிகமாக பெருகி வருகின்றது அப்படின்னு சொல்லி பெருகி வரும் கொலைகளை தடுப்பதற்காக முந்தானேத்து ரைடு விட்டுருக்கிறான். அதுதான் இருக்கிறதுலேயே தமிழ்நாட்டினுடைய இந்த இந்திய அரசியல் சட்டத்தினுடைய அமைப்பை அதனுடைய அந்த பெருமையை தூக்கி நிலைநிறுத்தக்கூடிய ஒரு ரைடு. எங்க போய் ரைடு விட்டான் தெரியுமா? சிறைச்சாலையில போய் ரைடு விடுறாங்க. கொலைகள் பெருகிட்டு போகுதுங்க. கொலைகள் பெருகிறத தடுக்கிறதுக்காக எங்கடா ரைடுக்கு போறீங்க? சிறைச்சாலையில போய் நாங்க ரைடு விட போறோம். எதுக்கு சிறைச்சாலையில போய் நீ ரைடு விடுற? கொலைகள்லாம் ரொம்ப பெருகிட்டு போகுதுல. கொலை பண்ணவன தானே உள்ள கொண்டு வச்சிருந்திருக்கீங்க. குற்றங்களை தடுக்கிறது தானே சிறைச்சாலை அப்படின்னு நீங்க சொல்லிக்கிறீங்க. அப்படின்னா நீ சரியான ஆளா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? போய் சிறைச்சாலைக்குள்ள நீ ரைடு விட்டனா அப்ப சிறைச்சாலையில என்ன நடக்குது? சிறைச்சாலையில என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? நீங்க என்ன செய்றீங்க சிறைச்சாலையில்? இது முதல்ல தெரிஞ்சாகணும் நாட்டு மக்களுக்கு. சிறைச்சாலைக்குள்ள உள்ள போய் ரைடு விடுறான். 500 போலீஸ் அட்ட டயத்துல இறங்குறான். எதுக்குப்பா போய் ரைடு விடுறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டா சிறைத்துறை ஏடிஜிபி திரிபாதி அவர் என்ன சொல்றாரு? இந்த மாதிரி கூலிப்படை கொண்டு நடத்தப்படும் அனைத்து கொலைகளுக்கும் திட்டம் தீட்டக்கூடிய இடமாக சிறைச்சாலை பயன்படுத்தப்படுவதா எனக்கு தகவல் வந்திருக்கிறது. எல்லாமே உத்தரவுள்ள சிறைச்சாலையிலிருந்து போயிட்டு இருக்குங்க. இங்க உட்கார்ந்து மசூரா பண்ணி இவங்க உட்கார்ந்து திட்டம் தீட்டி மொபைல் போன் மூலமாக இங்க இருந்து செய்திகள் பாஸ் செய்யப்பட்டு இவன் போய் எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கின்றான். தலைவன் அந்த கேங்கு லீடர் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாரு. இவர்களுடைய தளபதி எல்லாம் வெளியே இருக்கிறாங்க. வெளியே இருந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு கொலை பண்ணிட்டானா இவன் கொடுத்த அசைன்மெண்ட் அவன் செஞ்சவனையும் அதையும் எழுதுறாங்க. அந்த கூலிப்படையினர் என்ன பண்றான்? இவன் தன்னுடைய தலைவன் எந்த ஒரு இதுல இருக்கிறானோ, எந்த சிறைச்சாலை இருக்கிறானோ அந்த சிறைச்சாலைக்கு பக்கத்துல உள்ள ஒரு கோர்ட்ல ஆஜராகுது, சரணாகுது. சரணடைஞ்சா அவன் என்ன செய்வான்? உடனே இந்த சிறைச்சாலையில தூக்கி அடைங்க அப்படின்னோனையும் அவனை திருப்பி உள்ள வந்துருவாங்க. அப்ப கூலிப்படை தளபதியும் அதே மாதிரி ஏவி விட்ட கேங் லீடர் 2 பேரும் திருப்பி மசூரா பண்ணி சரி ஒரு வேலை முடிச்சுட்டாங்க, அடுத்த கொலை எங்கேயா பண்ணணும், அடுத்த கொலை அடுத்த ஆள் இருக்குல்ல, இந்த தெரு விட்டா அடுத்த தெரு அப்படின்னு சொல்லி இவன் வழிகாட்டுதலை கொடுத்து இவன் போய் அடுத்த கொலையை பண்ணிட்டு அடுத்து திருப்பி இதே மாதிரி உள்ள வர்றத பாக்குறோம். இது நிகழ்வா நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போ உள்ள போய் ரைடு விடுறாங்க. ரைடு விட்டா மொபைல் போன் எடுக்கிறான், செல்போன் இல்லாம சிம் கார்டு, அதோடு மட்டும் இல்லாம பீடி கட்டு, அதோடு மட்டும் இல்லாம டிவிடினா என்ன டிவிடி? எம்டி டிவிடியா? அவன் பலான கேசட்டுகளுக்கு உண்டான டிவிடிகள் எல்லாத்தையும் கைப்பற்றுறான். ஒன்னே ஒன்னு மட்டும்தானா மிச்சம் உங்களுக்கு? பொம்பளைய மட்டும் கைப்பற்றல. அந்த ஒரு வேலையை மட்டும்தான் விட்டு வச்சிருக்கிறாங்க. அது அல்லாமல் அனைத்து சகல வசதிகளையும் இந்த கைதிகளுக்கு செஞ்சு தர்றான். என்னன்னு கேட்டா நாங்க கண்காணிப்பு கேமரா பொருத்தி இருக்கிறோம், சிசிடிவி கேமரா எங்கள்கிட்ட அத்தனை இருக்கு, 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கு. 3 அடுக்கு பாதுகாப்பை தாண்டி எப்படா உள்ள டிவிடி போச்சு? 3 அடுக்கு பாதுகாப்பை தாண்டி எப்படா செல்போன் உள்ள போச்சு? அப்ப உங்களுடைய பாதுகாப்பு லட்சணம் தெரியுதா? இப்ப நீ என்ன மாதிரியா பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. அப்போ சிறைச்சாலைகள் என்பது குற்றங்களை குறைக்கிறதுக்கு தானங்க சொல்றான்.
ஆனா இதனால குற்றம் அதிகமாகுதா இல்லையா? சிறைச்சாலைக்குள்ளதான் எல்லா மசூராவும் பண்றாங்க, சிறைச்சாலைக்குள்ளதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை ஒண்ணு பாக்குறோம். அதுக்கடுத்து என்னன்னா, இந்த மாதிரி பிடிக்கிறாங்க, 2 செல்போனை எடுக்கிறான், அதே மாதிரி மற்ற பொருள்களை எல்லாம் எடுக்கிறான், கூறிய ஆயுதங்கள் எடுக்கிறான், பிளேடு எடுக்கிறான், பீடி கட்டு எடுக்கிறான், எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியே வந்து பேட்டி கொடுக்கறாங்க. இதற்காக எந்த கைதி மேலையும் நாங்க வந்து வழக்கு பதியவில்லை அப்படின்னா, வழக்கு பதிஞ்சா நீ கிழிக்க போற, திருப்பி அதே ஜெயிலே அடைக்க போற, இதுக்கு எதுக்கு நீ வழக்கு பதியணும்? இவனை வந்து விடக்கூடாது, சும்மா நம்ம தலையை வெட்ட போற மாதிரி தலைவா நீ வெட்டுவ, ஒன்னும் செய்ய போறது கிடையாது. இந்த மாதிரி ஒருத்தவனை பிடிச்சி இவன் தான் வந்து டிவிடி வச்சிருக்கிறான், இவன் தான் வந்து பீடி கட்டு வச்சிருந்தான், இவன் தான் கஞ்சா பட்டினம் வித்தான்னு தெரிஞ்சா நீ என்னத்தை கிழிப்ப? ஒரு கிளியும் கிழிக்க முடியாது. திருப்பி அதே இந்த செல்ல விட்டுட்டு அடுத்த செல்ல அடப்பாங்க. இதுதான் நீ பண்ண போற, இதுக்கு எதுக்கு வழக்கு பதிவு, இதுக்கு எதுக்கு இந்த கால வீண் விரையும்? இது ஒரு விஷயம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, இந்த 3 அடுக்கு பாதுகாப்பு அது இதுன்னு சொல்லி கிழிச்சாங்களா, இந்த ரவுடிகள் வந்து இவன் வந்து சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறதா விரும்புறான். அதையும் எழுதுறாங்க. என்னன்னா, வெளியே இருந்தா பயப்பட மாட்டான் எவனும், கட்ட பஞ்சாயத்து பண்ண முடியல, மிரட்டி காசு பறிக்க முடியல அப்படின்றதுனால நான் ஜெயிலுக்கு போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்லிட்டு உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்து உள்ள இருந்துகிட்டு எல்லாத்தையும் டைரக்ஷன் பண்றான் கட்ட பஞ்சாயத்து. அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு பஞ்சாயத்துனா போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு மிரட்டல். அதே மாதிரி கூலிப்படை வைத்து ஆட்களை ஏவி ஆள்களை காலி பண்றது, இவ்வளவு வேலையையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்றதையும் அந்த கணக்குகளுக்கையும் இதையும் சொல்றாங்க. அப்போ வந்து சிறைச்சாலை என்பது குற்றங்களை குறைக்கிறதுக்குன்னா இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? அந்த சிறைச்சாலைக்கு என்ன பேர் வச்சிருக்கான் தெரியும்ல? மாமியார் வீடுன்னு வச்சிருக்கிறாங்க. மாமியார் வீடுனா மாமியார் வீட்டுல எப்படி கவனிப்பு இருக்கின்றதோ அப்படி கவனிக்கக்கூடிய ஒரு இடமா அது மாறி இருக்கா இல்லையா? வாரத்துல ஒரு நாள் சிக்கன் போடுறாங்க, உழைச்சு சாப்பிடுறவனு கூட வாரத்துல ஒரு நாள் சிக்கன் சாப்பிடுவான்ன்றது டவுட் தான். இவனுக்கு என்ன, வாரத்துல ஒரு நாள் சினிமா படம் இலவசமா காட்டிடுவான், வாரத்துல ஒரு நாள் சிக்கன் போடுறான். சகல விதமான சௌபாகியங்களோட அவர்களை வாழ வைக்கிறாங்க. அதுல சில கைதிகள் போர்க்கொடி தூக்கி விட்டார்கள். போன வாரம் கைதிகள் வந்து அவங்க வந்து இது பண்ணாங்க, ஸ்ட்ரைக் பண்ணாங்க. எதுக்குடா ஸ்ட்ரைக் பண்ணீங்க? எல்லாரும் வீட்டு சாப்பாடு கேட்டு அடம் பிடிக்கிறாங்க. சொல்றாங்க, வீட்டு சாப்பாடு ரெடி பண்றதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு சொல்லி சிறைத்துறை அதிகாரிகள் வந்து வாக்குறுதி அளித்தவனே அவர்கள் தங்களுடைய ஸ்ட்ரைக்கை வாபஸ் பெற்று விட்டார்கள். 5 பேரை ஒரு பெண்மணியை கற்பழிச்சான்னு சொல்லி 5 பேரை தூக்கி உள்ள போட்டான். அவன் என்ன செய்யறான், நான் டிப்ளமோ படிக்காம விட மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்ளை பண்ணிருக்கிறாங்களாம். அவங்களுக்கு வந்து டிகிரி. அப்போ வந்து என்னன்னா, இங்க வெளியே இருந்தா சாப்பாட்டுக்கு வந்து கேரண்டி கிடையாது. உள்ள போனா வாரத்துல ஒரு நாள் சிக்கன், ஒரு நாள் சினிமா படம், சகல விதமான வசதிகள் எல்லாத்தோட நான் வாழலாம் அப்படின்றதுக்காக இதுக்காகவே உள்ள போறாங்க. ஒரு ஆளை பார்த்தோம், இங்க வியாசர்பாடி பக்கத்துல வந்து கணேசன் சொல்லிட்டு ஒரு கண்ணு தெரியாத ஒரு ஆளு. அவன் வந்து என்ன பண்ணிருக்கான், போனை போட்டு தஞ்சை பெரிய கோயில்ல குண்டு வச்சிருக்கேன்னு சொல்லிருக்கான். உடனே நல்ல வேலை கணேசன் மாட்டினதுனால தப்பிச்சோம். நம்ம இல்லன்னு வைங்க, அல் கொய்தாவினுடைய இன்னொரு ஒரு பிரிவு வந்து வியாசர்பாடியில் ஆரம்பம்னு சொல்லியிருப்பாங்க, அது ஒரு தனி விஷயம். இந்த மாதிரி தஞ்சை பெரிய கோயில்ல குண்டு வச்சாங்கன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். வச்சிருக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்க அங்கே அலறி அடிச்சு போய் மோப்பனா இவப்பனா எல்லாத்தையும் கொண்டு போய் தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள விட்டு எல்லாத்தையும் பியூரா செக் பண்ணி பார்த்தா ஒரு குண்டையும் காணாம். இந்த நம்பர்ல இருந்து எவன் பேசுனா அப்படின்னு சொல்லி ஆளை பார்த்தா ஒரு ஆளை தூக்குறாங்க. பேரு கணேசன், கண் தெரியாத நபரு. கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, ஏன்டா மிரட்டல் விட்ட, எதனால தஞ்சை பெரிய கோயில்ல நீ குண்டு வச்சியா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒரு குண்டு வைக்கல, ஒரு இளவு வைக்கல அப்படின்றான். அப்ப எதுக்குடா மிரட்டின, எதனாலடா அந்த மாதிரி நீ மிரட்டல் விட்ட அப்படின்னா அவன் சொல்றாங்க, எனக்கு என் பொண்டாட்டிக்கும் சண்டை, அதனாலதான். ஓன் பொண்டாட்டியோட சண்டைனா எதுக்குடா தஞ்சை பெரிய கோயில்ல குண்டு வைக்கிறேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல என்னோட கோச்சுக்கிட்ட வந்து சவராக்கி தராம அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா, அதுக்கு எதுக்குடா மிரட்டின, எனக்கு சோறு வேணுமா இல்லையா, என்னைய தூக்கி உள்ள வைப்பீங்கல்ல, எனக்கு சாப்பாட்டுக்கு பொறுப்பேற்றுக்கிறீங்கல்ல, அதனாலதான் நான் மிரட்டினேன் அப்படின்னு. அப்பயாவது உங்களுக்கு அறிவு வந்துச்சா? அப்ப இல்ல, அவருக்கு அறிவுரை கூறி கண் தெரியாதனால திருப்பி அனுப்பி விட்டோம் அப்படின்னு எழுதுறாங்க. அப்ப என்னன்னா, சிறைச்சாலைக்குள்ள போறத வந்து விரும்பக்கூடியதா, அத ஒரு மாமியார் வீடுன்னு அப்ரிசியேட் பண்ணக்கூடியதா. அதோடு மட்டும் இல்லாமல் சப் கலெக்டர் ஒரு பெண்மணியை கழுத்து இருக்கிறாங்க,
கழுத்தறுத்து செயினை பறிக்கிறான். இந்த சம்பவம் நடந்த ஒரு வாரத்துல தொடர்ச்சியா 4 மாவட்டங்கள்ல ஒரே மாதிரி கழுத்தறுத்து செயின் பறிக்கப்படுகிறது. போலீசாருக்கு டவுட் வருது, அது என்ன இது ஒரே மாதிரி எப்படி, அதாவது செயின் அத்துட்டு போறேன்னா அத்துட்டு போய் தொலை வேண்டியதுதானே, அதையும் கழுத்தறுத்து அக்குறான் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி அதை ஆய்வு பண்றாங்க. ஆய்வு பண்ணா ஒரு 5 பேர் இதுல மாட்டிருக்கிறான். 5 பேர்ட்டையும் தனித்தனியா விசாரணை நடத்துறாங்க. ஏன்டா ஒரே மாதிரி பண்றீங்க, திருட்டு ஒரே மாதிரி பண்ணுவாங்களா இல்லையா, இது எப்படா ஒரே மாதிரி பண்ண போச்சு, உங்களுக்கு என்ன லிங்க் இருக்கா அப்படின்னா இந்த 5 பேரையும் ஒரு ஜெயில அடைச்சிருக்கிறாங்க. திருட்டு கேஸுக்காக அடைச்சிருந்தா அந்த 5 பேரும் சேர்ந்து மசூரா பண்ணிருக்கிறாங்க. நம்ம எப்படி டிஃபரெண்டா திருடுறது, உள்ள உட்காந்து கிளாஸ் எடுத்திருக்காங்க. கிளாஸ் எடுத்து ஒரே மாதிரியே திருடுறது போர் அடிக்குது, இனிமே திருடும் பொழுது கழுத்து இருக்கணும் என்று நாங்கள் மசூரா பண்ணி முடிவெடுத்தோம். அதை தான் நாங்க நடைமுறைப்படுத்தி ஒரு தடவை ட்ரையல் பார்த்தோம் அப்படின்னு சொல்றான்னா, அப்ப சிறைச்சாலை என்பது குற்றங்களை உருவாக்கக்கூடிய கூடாரமாக இருக்கின்றது. அப்ப இதனால எப்படி சிறைச்சாலையினால எப்படி குற்றங்கள் ஒழியும்? நீங்க சிறைச்சாலைன்னு வச்சுக்கிட்டு மக்களுடைய வரி பணத்துல சோறாக்கி போட்டு அவனுக்கு சிக்கன் கொடுத்து அவனுக்கு மட்டன் கொடுத்து அவனுக்கு வீட்டு சாப்பாடை கொடுத்து அவனுக்கு இவ்வளவு சகல வசதிகளையும் செஞ்சு கொடுத்தா அவன் திருந்துவானா? இவன் எப்படி திருந்துவான்? இந்த ஒரு சாதாரண அறிவு உங்களுக்கு இருக்கா? இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி அநியாயம் பண்றவங்க எல்லாம் அசம்பிளா விடலாமா? இப்படி கிரிமினல் எல்லாம் ஒன்னா சேர்ந்தானா என்னங்க செய்வான்? தாய் பரிசுல ஒன்னா வந்திருக்கீங்க, நீங்க எல்லாம் சேர்ந்தீங்கன்னா இந்த குறிப்பு என்ன பேசலாம், இன்னைக்கு என்ன தலைப்பெடுக்கலாம், மசூரா பண்ணுவீங்க. குற்றங்கள் செஞ்சவன ஃபுல்லா ஒன்னா தூக்கி போட்டு அவன் என்ன செய்வான்? இன்னைக்கு யாருடைய கழுத்தை இருக்கலாம், இன்னைக்கு யார கொல்லலாம், எந்த வீட்டுல கொள்ளையடிக்கலாம், எந்த பகுதியில பீரோல நகை அதிகமா வச்சிருப்பாங்க, யாரிடத்துல போனா அதிகமா காசு கிடைக்கும், எப்படி திருடிட்டு எஸ்கேப் ஆகுறது, இப்ப மாட்டிக்கிட்டோம் அடுத்த தடவை மாட்டாம இருக்கிறதுக்கு என்ன, உள்ள வச்சு பாடம் நடத்தி அனுப்பிடுறான். அதனாலதான் ஒரு தடவை மாட்டேன் அடுத்த தடவை மாட்டாம ரொம்ப கவனமா திருடுறதுக்கு காரணமும் இவங்க ட்ரைனிங் எடுத்து கொடுத்துறது தான். அப்ப பாக்குறோம் குற்றங்கள் என்பது இதனால கூடுதா குறையுதா? அதோடு மட்டும் இல்லாம இது ஒரு பக்கம் குற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு. 2வது இவன் விசாரணைன்னு போட்டு இவன் போடுறானே சுப்ஹானல்லாஹ் சொல்லி மாளாது, விசாரணை போட்டு ஒரு குற்றவாளியை பிடிச்சு கொண்டு வந்தாங்கன்னா அவனை கொண்டு போய் விசாரணை கைதின்னு அடைக்கிறான். விசாரணை கைதியை அடைச்சு அவனை 20 வருஷம் 25 வருஷம் அவனை விசாரிக்கிறேன்ற பேர்ல அந்த கைதியே செத்து போகக்கூடிய அளவு இருக்கு. அந்த கைதிக்கா வாதாடின வழக்கறிஞர் செத்து போறான், நீதிபதி பல வழக்குகள்ல செத்து போயிட்டான். விசாரிக்கிற நீதிபதி செத்து போனா என்ன நிலைமை? திருப்பி இன்னொரு நீதிபதி வருவார், அல்லது நீதிபதி ரிட்டையர் ஆயிடுவார், இன்னொரு நீதிபதி வருவார். அவர் என்ன சொல்லுவாரு, வழக்கு விஷயம் எனக்கு புரியணுமா இருந்தா நீ திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பி அப்படின்றாரு. உடனே திருப்பி இவங்க கோட்டை மாட்டிக்கிட்டு கணம் கோர்ட்டார் அவர்களே என்னுடைய கட்சிக்காரர் சொல்வது என்னவென்றால் திருப்பி 20 வருஷத்துக்கு பின்னாடி போயிடுவான். அப்படின்னா அப்ப இது எப்பரா குற்றத்தை குறைக்கும்? இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? இப்படி குற்றங்களை ஒளியறதா இருந்தா தீர்ப்பு உடனே வேகமா கொடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஸ்பாட்லயே முடிஞ்சு போச்சு. அப்ப சாட்சிகளை போய் மிரட்டினா சாட்சியை கொண்டா இந்த பஞ்சாயத்து வருமா? அதோடு மட்டும் இல்ல ஒருத்தன் தண்ணியை போட்டு வர்றானா அவனை செருப்பாலே அடி, ஸ்பாட்லயே சவுக்கடியை குடு, முடிஞ்சு போச்சு. அதோடு மட்டும் இல்ல ஒருத்தன் விபச்சாரம் பண்ணிட்டு வர்றானா கல்லால் எறிஞ்சு கொல்லு, முடிஞ்சு போச்சு மேட்ரு. இதை போட்டுக்கிட்டு இவனை கொண்டு போய் வச்சு சோறு கொடுத்து அவனை பாதுகாத்து இவ்வளவு வேலை ஏண்டா செய்றீங்க என்று இஸ்லாம் அழகான வழிகாட்டுதலை காட்டுகின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றானே, ரசூலும் மினல்லாஹ் யத்லு சுஹூஃபம் முத்தஹரா ஃபீஹா குதுபுன் கையிமா, இவர் நம்முடைய தூதராக இருக்கின்றார், தூய ஏடுகளை வாசிக்கின்றார், இதில் உள்ள சட்டங்கள் நேரான சட்டங்கள், இந்த சட்டத்தை நீ ஃபாலோ பண்ணி பாரு. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு அபராதத்தை போட்டு ஆள் அனுப்பி விடு, அல்லது சவுக்கடிச்சு கொடுத்து மேற்ற முடி, மரண தண்டனை கொடுக்கிறவனுக்கு விசாரிச்சு ஸ்பாட்லயே மேற்ற முடி. அதை விட்டு புட்டு இவனை வருஷ கணக்கில் வச்சு அவனுக்கு சோறு போடுறதுனால இவ்வளவு பிரச்சனை. அதோடு மட்டுமல்லாமல் இந்த பழிக்கு பழி என்ற சட்டத்தையும் இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. கத்தப்னா அலைஹிம் ஃபீஹா, அதிலே நாம அவர்களுக்கு கட்டளையிட்டோம், அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸி வல் ஐன பில் ஐனி வல் அன்ஃப பில் அன்ஃபி வல் உதுன பில் உதுனி வஸ்ஸின்ன பிஸ் சின்னி வல் ஜுருஹ கிசாசுன், உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், காதுக்கு காது, மூக்குக்கு மூக்கு, பல்லுக்கு பல், எந்த அளவிற்கு காயத்தை ஏற்படுத்தினானோ அதே அளவுக்கு காயங்களை ஏற்படுத்துவது
அவர்கள் மேல விதியாக நாம் ஆக்கினோம். இப்படி நீ செஞ்சு பாரு, அடுத்தவனுடைய கண்ணை நோண்டுவானா, அடுத்தவனை கொலை பண்ணுவானா, அடுத்தவன் மற்ற கொள்ளையடிப்பானா அடுத்தவன்ட்ட. அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த சட்ட திட்டங்களை ஃபாலோ பண்ணுவோமே ஆனால், அவன் சட்டமா போடுவானே ஆனால், இந்த மாதிரி மக்களுடைய வரிப்பணத்தை வீணடிச்சு இப்படி நாசமா போற வேலையெல்லாம் இருக்காது. அது விளங்காம இவன் என்ன செய்யறாங்கன்னா, இவன் சிறைச்சாலையே ஒழிக்கணும். முதல்ல சிறைச்சாலையை ஒழிச்சாலே குற்றங்கள் முக்காவாசி ஒழிஞ்சு போயிடும். அதை விளங்காம சிறைச்சாலைகள் தான் குற்றங்களை ஊக்குவிக்கக்கூடிய, உருவாக்கக்கூடிய, அதற்கு அடிகொள்ளக்கூடிய ஒரு ஆணிவேராக திகழ்கின்றது. எதுக்கு சிறைச்சாலை? விசாரணை கைதின்னு எவனா மாட்டினானா அவனை கொண்டு போய் விசாரிக்கிறதுக்கு வேற எங்கேயும் வைக்க முடியாது. அவனை கொண்டு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமாமாவை கட்டி போட்டாங்களா இல்லையா? அந்த மாதிரி கட்டி போடு, 2 நாளைக்கு கட்டி போடு, 3 நாளைக்கு கட்டி போடு, அதுக்குள்ள நீ விசாரணை பண்ணி முடிச்சு விடு. சீனால பண்றானா இல்லையா? 1 மாசத்துக்குள்ள தீர்ப்பளிக்கணும். எந்த ஒரு தீதா இருந்தாலும் விசாரணை கைதின்றதெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சட்டத்தை போட்டு இஸ்லாம் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்தார்களோ அந்த மாதிரி விசாரிக்கிறதா இருந்தா ஸ்பாட்லயே விசாரிச்சு மேட்ர முடிங்க. ஒரு 2 நாள் 3 நாள் ஒருத்தவனை வச்சிருக்க வேண்டியா இருந்தா கட்டி போடுங்க, அதோட வச்சு விட்டுலாம். அதை விட்டு இவன் காலகாலத்துக்கும் சோறு போட்டு அவனுடைய சாப்பாட்டுக்கு அனைத்துக்கும் பொறுப்பேற்றுக் கொண்டானேயானால் இப்படிதான் குற்றங்கள் பெருகும். அப்ப இஸ்லாம் 2 விஷயத்தை சொல்லி காட்டுது. ஒன்னு குற்றங்கள் குறையதா இருந்தால் கடுமையான தண்டனைகள் வழங்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் வழங்கப்படக்கூடிய தீர்ப்பு வேகமா வழங்கணும். இந்த 2 தீர்வையும் இஸ்லாம் இங்கே முன்வைக்கின்றது. இதை நாம சரியான முறையில் ஆட்சியாளர்கள் ஃபாலோ பண்ணுவார்களே ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் என்பதை கூறி நிறைவு செய்கின்றேன். வாயுதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.